ஓகே, இன்னும் நம்ம லைட்டு தான் ஹவுஸ். ஓகேங்களா, இந்த காட்டுப்பூச்சி எது விற்க காட்டான். ஓகே, இதுதான் ஹவுஸ், பேசிக் என்னால் முடிஞ்ச ஹவுஸ். இதை இவனை வச்சு எப்படிலாம் கட்டினேன்னு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். ஃப்ளாஷ்பேக். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கோம், அதனால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்க்கணுனாலும் பாருங்கள். இதுவரையிலும் இப்போ சப்போர்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. திரும்பி தொடர்ந்து பாருங்கள். என்ன கேம் போடலான்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த இடம் அருமையாக இருக்கா? இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம், அதாவது வீடு கட்ட போகிறோம். இதே இடத்துல ஒரு வீடு. ஓகேவா? நம்ம காட்டுப்பூச்சி அங்கேருந்து வந்துட்டு இருக்குது. இது ஒரு செங்கல் மண்டையா. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஒரு ஹவுஸ் கட்ட போகிறோம். அதுக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் இருக்கிற மாதிரி ப்ராப்பராலாம் கட்டுறதுலாம் இல்லை. சும்மா நம்மளால் என்ன முடியுமோ, நமக்கு என்ன வருமோ அதை பார்த்து கட்டுறது தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம காட்டுப்பூச்சிக்கு வேலை கொடுப்போம். அவனுக்கு வேலை கொடுக்குறது ஒன்று, சும்மா இருக்கிறது ஒன்று. இதெல்லாம் வெட்டி தள்ளிட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு. டேய் யாரா அவன்? டேய் டவர் மண்டேன்டா. டே பின்னாடி செத்தான்டா. டே காட்டுப்பூச்சி வேணாண்டா. செத்தான் மக்களே காட்டுப்பூச்சி. அவன் தான் பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு காட்டுப்பூச்சி அடித்து ஓடி வந்துட்டான். அவன் வேறு அண்டா வாயை திறந்துட்டான். செத்தான்டா காட்டுப்பூச்சி. டேய் கம்முனுரா. செத்தான்டா காட்டுப்பூச்சி. அவனோட ஆயுதங்கள்லாம் நமக்கு மக்களே. இப்போ அந்த பையன் போய் டே 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 காட்டுப்பூச்சி இரு தர டே தருவேன், இல்லைன்னா அடிச்சிடுவோன்னு. இரு தரேன். இந்தா உன்னோட வெப்பன். டே இந்தாடா. இந்தா அவ்வளோதான், போ கிளம்பு. வேற என்ன வச்சுருந்த? ஏய் போடா, போய் எடுத்துக்கோ. காட்டுப்பூச்சி துரத்துது மக்களே. எகிரி சாட்டு காட்டுப்பூச்சிக்கா. டே ஓடா. டே இதெல்லாம் சீட்டிங்கடா மாமே. டே காட்டுப்பூச்சி கட்டையை கொடுத்துருடுங்க. ஏய் ஊடு கட்டுண்டா வா. டே மக்களே, இந்த காட்டுப்பூச்சிக்கிட்ட ஒரு வேலை சொன்னால் செய்ய மாட்டான். டேய் நில்றா காட்டுப்பூச்சி. டேய் அண்டாவை எங்கே தான்டா இருக்கிறான்? அவனை அடிக்க டேய் இவன் இங்கேயே சுற்றிக்கிறான்டா. சாவடியும் போக மாட்டான் போல. காட்டுப்பூச்சி இருங்க காட்டுப்பூச்சி. நானும் போய் வெட்டிட்டு வரேன். ஏன்னா நம்ம கூட அந்த செங்கல் மண்டையை காணோம். நீ எங்கே போனாலும் வா. செத்தினா இங்கே முடிஞ்சிருவா, தெரிஞ்சுக்க. ஆமாம், நீ கரெக்டாக வரணும்ல. வெட்டிட்ட வீட்டுக்கு மேப்புக்குதா? ரெண்டையுமே நீயே எடுத்துக்கிட்டடா. என்ன காட்டுப்பூச்சி. வாவ், நீ பூ நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணலாம். நம்ம என்ன வேலைக்கு வந்தோம், என்ன வேலையை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? நடிச்சாதான் நமக்கு சோறு. டே டில்ரா சாம்பு மோனே. அப்பா சோறு கொடுப்பான். உங்களுக்கு ஆடு இருக்கா? நானே அடிச்சுட்டு வரப்பா. ஒரு ஆடு. ஓகே காட்டுப்பூச்சி, உனக்கு கொடுத்த வேலைன்னா மரம் வெட்டணும். வெட்டிட்டு இருக்கிறியா? வேலையை என்ன பண்ண போகிறோன்னா உட்டை கண்டுபிடிக்க போகிறோம். உட்டுங்கிற மாதிரி ஷோன், அதாவது கல்லுகளை தேடுவோம் போய். A few moments later. ஸ்டாக்கு கிட்ட வந்திருக்கு. யாரா அவன்? வெண்ண டே கோடு போடாமல் மூடு கட்டுதான்ட்டு அவன் என்ன இல்லை. இந்த காட்டுப்பூச்சி வச்சுட்டு ராவடியாகுது மக்களே. இந்த காட்டுப்பூச்சி அடிச்சு சாவடிச்சுக்கோமா?
ஏய் ஆட்டுப்பூச்சி பின்னாடி பார்த்து போடுறா என்ன? ஏய் இவ்வளோ தூரம் வரணும்டா வீடு. என்னடா பண்ணுற காட்டுப்பூச்சி? ஒரு பிளானிங் எல்லாம் ஒன்று யார் இங்கே வந்து சுற்றி கட்டம் போட சொன்னா வெண்ண? எல்லா கட்டையும் உங்களோட நாம பையன் வேற வேண்டாம். டேய் இவனை யாரா தண்ணி கொண்டு போகிறது? இரு இவனை தள்ளி தள்ளி விட்டு இவனை தண்ணிக்கு தள்ளிட்டு வா. இப்படி அவனை தள்ளி விட்டு வா. அவன் அங்கே பைத்தியக்காரன் பாவம் இங்கே சுற்றிட்டு வேணும். போதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான ஆளா சும்மா தப்ப வீடு தான். இருறா அவசரப்படாரா இருறா. டேய் ஆட்டுப்பூச்சி வரத்தாண்டா நிற்கவே மாட்டானா. 1 hour later. ஓகேவா? இந்த இடத்துல ராக்கெட்டை வைக்கிறேன். ஓகேவா? இருறா அடச்சை கீழே வந்துருச்சு. போதுன்னு நினைக்கிறது. ஓகே தானே? என்ன ஒரு பிளாக் வைக்கணும். இரு ஃபஸ்ட்டு ஊட ரெடி பண்ணுறா. காட்டு பூச்சி ஊட ரெடி பண்ணா அப்புறம் சோறு பார்த்துக்கலாம். சோறு இப்போ முக்கியம் இல்லை. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க இடமே இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஊடு ரெடி பண்ண. எத்தனை பிளாக்னா எத்தனை? 1 2 3 4 5 பிளாக் ஏற்றிக்கிறேன். அதோட சேர்த்து 5 பிளாக்கு ராவாக்குதா கரெக்டாக வந்துட்ட செதுக்காத. சரி அப்போ போடு. ஒன்றை இருக்கிற கட்டையே போடு பார்த்துக்கலாம். 4 மூளைக்கு போடு. ஒன்றை கட்டை இருக்கா? கோடு ஃபுல்லாக போடணுமா? ஆமாம், இந்த கோடு ஃபுல்லாக போடணும். 4 மூளைக்கும் போடு. ஃபஸ்ட்டு இதை விட்டுரு. இதை நான் பார்த்துக்கிறேன். 4 மூலையும் ஹைட் ஏற்று. 4 மூலையும் அது மாதிரி. எத்தனை? 6 மொத்தமாக 6. கீழேருந்து 6 எண்ணிக்கும். 2 hours later. ஓகேவா? கரெக்டா? நீ தாண்டா போடல கண்டுபிடிச்சி. இருடா நான் போடுறேன். நீ அந்த சைடு போட்டு வா. சரி கண்டுபிடிச்சி. ஓகேவா? போட்டாச்சா? கீழே அதாவது நம்ம என்ட்ரன்ஸ் எதுனா இந்த வியூ பாயிண்ட் தான் என்ட்ரன்ஸ். ஓகேவா? வீட்டுக்குள்ளார வர வழி இது வச்சுப்போம். இந்த இடம் தான் வியூ பாயிண்ட்டு. ஒரு 3 படியா வச்சு இல்லை 2 படி உடைச்சிடலாம். ஏன்னா கதவு அப்போ தான் வைக்க முடியும். 2 பிளாக். ஓகேவா? அது இதை நம்ம ஹைட்டாக வச்சுப்போம். மேலே ஏறி வர மாதிரி. இரு மேலே வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளாக் உடைச்சிப்போம். ஏன்னா இந்த வீட்டிலேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு, அந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு பிளாக்கு, அப்புறம் இந்த ரூமுக்கு போகிற ஒரு பிளாக்கு. அதாவது மொத்தமாக ரூமுக்கு ஒவ்வொரு ரூமுக்குள்ளே போய் தான் போகணும். ஒரே ரூமில் இரு நான் சொல்கிறேன். பேஸ்மெண்ட் இப்படியே இருக்கட்டும். மீதி இடம்லாம் இந்த ஒரு இடம் மட்டும் ஹைட் ஏற்றுவோம். வியூ பாயிண்ட்டை மட்டும் இந்த இடம் மட்டும் பிளாக் போட்டுருவோம். ஃபுல்லாக நப்பு பிளாக் இருக்கா அவன்கிட்ட? ஃபுல்லாக நிரப்பு வந்துடுறேன். கட்டெல்லாம் என்கிட்ட கேளுந்தா உனக்கு நான் இன்னும் ஒரு 2 ஸ்டாக் போடுறேன். வச்சுக்கோ. அவன் 2 ஸ்டாக் போட்டிருக்காத எடுத்துக்கோ. மேலேக்கு நமக்கு மேலே கட்டை தான் வரும். ஓகேவா? நான் போய் படி செஞ்சுட்டு வரேன். டேய் இங்கேருந்து கிராஃப்டிங் டேபிள் இங்கே வேண்டா. ஸ்டோன் இருக்கா?
ஸ்டோன் வேணா ஒரு மைனிங் போட்டு வந்துருமா? இல்லை ஸ்டோன் இருக்குது, 64 ஸ்டாக் யாரோ வெட்டு வந்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு இந்த செங்கல் மண்டையை தான் வச்சுக்கிறான், அதனால நம்ம ஸ்டோன் எடுக்கலாம். இங்கே ஒரு படி, இங்கே ஒரு படி. லைட் கூட வச்சிருக்கேன். எப்படி வருதுங்க மாசாவில் ஆனால் லைட் வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். என்கிட்டயே இருக்கு. ஓகேவா? இந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வரத்துக்கு ஒரு 2 படி, இங்கே ஒரு படி. நீங்கள் எல்லா இடத்துலையுமே அவுட் வருமா? அல்ல, ஒன்று 4 வீடு. நான் மேட்ரு இந்த இடம் ஓகே தான். ஓகேவா? இந்த இடம் ஓகே. இரு, நான் இது வச்சுட்டு வரேன். செடி வைக்கிறதுக்கான இடம் அது. அவ்வளோதான். இதுதான் நமக்கு செடியான பார்த்து. வீடு அசிங்கமாக இருக்காதுல்ல. அருமடா கண்டுபிடிச்சி இல்லைன்னா என்ன நிற்கிறியடா, நீதான்டா டிரைவரு. சரி வா, இப்போ என்ன பண்ணுறோன்னா உட்டு இருக்கா நம்மக்கிட்ட தேவையான அளவு. உட்டுனா 64 40 ஸ்டாக்கே இருக்கு. மேலே சீலிங் அடை, அதாவது நான் சொல்கிற சீலிங் மட்டும் விட்டுட்டாடா. இந்த சீலிங்கு விட்டுரு. இந்த சீலிங்கை நான் பார்த்துக்கிறேன். மீதி இருக்கிற எல்லா சீலிங்கும் அடை. இதை நான் படி ரெடி பண்ணுறேன். பின்னாடி ஒரு பையன் கத்திட்டுறான், அவனை கண்டுக்காதீங்க மக்களே. அப்படியே வச்சுட்டு வந்து நம்ம என்ன பார்ப்போம். ஓகேவா? படிக்கட்டு கட்டியாச்சு. குளமாசா ஓகேங்களா? நம்ம இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்குவோம், ஆனால் இந்த ஜாம்பி பாய்ஸ் வரமாட்டாங்க. இன்னொரு பின் குறிப்பு காட்டுப்பூச்சி, சீக்கிரமாக ராவா ஒரு கட்டையை வெட்டிட்டே வா. ஏன்னா நம்ம வீடு இருட்டாயிரும் நைட்டில், அடியெல்லாம் ஸ்பான் ஆயிடுவானுங்க திருட்டு பசங்க. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இமீடியட்டாக ஒரு ரா கட்டையை எடுத்துகிட்டு வா டக்குன்னு. இவ்வளோதான், இதுதான் மொட்டை மாடி. மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் அப்புறமே. இந்த கட்டை அவ்வளோதானா? எஸ், காட்டுப்பூச்சி இருட்டாகி போச்சுடா, வாடா. ஓகே மக்களே, நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எனக்கோசரம் இல்லைனாலும் அந்த காட்டுப்பூச்சிக்கோசரம் செஞ்சுக்கங்க. அவனா மருங்க உழைச்சி போய் கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வரான், கஷ்டப்பட்டு உழைக்கிறான். சீக்கிரம் வாடா டேய். தூங்கிட்டியாடா காட்டுப்பூச்சி? வாடா டே, வந்துருவான்டா. காலையில் கூட வீடு கட்டிக்கலாம், சீக்கிரம் வா. காட்டுப்பூச்சி சாவ தேட வச்சிட்டான் மக்களே. தள்ளி தூங்கிட்டு இருக்கிறேன், என்னை வந்து ஜாம்பி அடிக்க மாட்டானா? நீங்க எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்கப்பா. சுத்தி வச்சிடும்.
ஒரு 2 ஸ்டாப் 3 ஸ்டாப் 3 ஸ்டாப் சுற்றி வச்சிட்டா வரமாட்டானுங்க, லைட்டை வச்சிட்டா. லைட்டு தான் அதுக்குள்ள 12 லைட் இருக்கு. மேப் வேறு போட்டு வரான் காட்டுப்பூச்சி இங்கே இருக்கிற இடத்துக்கு. காலைல வந்து படிப்பாரு எப்படி செஞ்சுக்கிறேன்னு. சும்மா வெளியிலேருந்து ஒரு படி மாசா வாடா. தான் கிடைக்கும். காலையில் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க, படியை பார்த்து ஏதாவது கமெண்ட்டை போட்டு போங்க. காட்டுப்பூச்சி வந்து பார்த்துட்டு போடா. பயங்கரமாக இருக்குது படி. வந்து பாடுறா. ஏன் சூப்பரா இருக்குப்பா. வெளியிலேருந்து நமக்கு படி செம்மல இருக்குப்பா. டீ வந்துட்டாடா. இந்த இடத்த அடைச்சிடும். புடி என்ன அது கட்டையா? போய் செதுக்கிட்டு வா. 264 ஸ்டாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் 44. அப்படியா? ஒரு ஸ்டாக்கை எடுத்து வச்சிட, வேக போட்டு நம்ம கோல் செஞ்சுப்போம். சரி. ஏன் மைனிங் போகிறதுக்கு ஓகே. ஒரு 64 மட்டும் செதுக்கிட்டு வா. இல்லை நான் 64 பொட்டியில் வச்சிட்டேன். சரி, அது செதுக்கிட்டு வா ஸ்டாக்கை. எல்லாத்தையும் ரூஃப் எல்லாத்தையும் அடைச்சிடு. ஸ்டாண்டில் வச்சு நம்ம கண்ணாடி செஞ்சுப்போம். முன்னாடி வியூ பாயிண்ட்டுக்கு நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும்? இப்போ என்ன நல்லா அடைச்சிட்டியா? இந்த இடத்தையும் அடிச்சிட. எதை? இதோ இது பாரு. போக முடியுதானே? அதான் அடிச்சுட்டு போக முடியும். அடை ஃபஸ்ட்டு போக முடியுதான்னு பார்த்துட்டு வரேன். போகலாம் அடை. அதனால தான் வெளியிலே விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா காபிள் ஸ்டோன் வெட்டிட்டு வா. காபிள் ஸ்டோன் வச்சு சைடில் இருக்கிற எல்லாத்தையும் அடைச்சிடுவோம். எப்படி அழகாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்க வேஸ்ட்டாக போயிடும். முன்னாடி வச்சு ரெடி பண்ணுறாங்க. இதான் வியூ பாயிண்ட். 2000 years later. யாரடா இருப்பான்? இந்த தேங்காய் மண்டையினா தான் இருப்பான். நல்லா வேலை பார்க்கணும். எவனும் ஓடுறான். ரெண்டாம் மண்டே தூங்குவா தயவுசெய்து. தூங்குவாடா காட்டுப்பூச்சி. வந்துட்டான்டா பக்கத்துலேயே. டே தூங்குடா. டே வந்துட்டானுடா. சண்டை போடணுண்டா. டே குட்டி சாத்தான்டா. அது தாண்டா வாடா காட்டுப்பூச்சி. செத்து விளாடா. அதானே நிறைய பேர் வந்துட்டானுங்க. வா டக்குனு வா. நீங்கள் நடிக்காதவா. நீ தெரிஞ்சா அடிச்சு நடிக்காதவா. அடிச்சு